ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 2 பேக் டு பேக் ஒயிட் வாஷ்க்கு அப்புறமா T20ல அது இப்போ ஓடிஐ சீரிஸ் வரப்போகுது. ஓடிஐ சீரிஸ் கடைசியா எப்போ நடந்ததுன்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு ஒரு மாசம் முன்னாடி நடந்தது. அதுலயும் நமக்கு வந்து விராட் கோலி ரெஸ்ட்டுக்கு இன்ஜுரின்ட்டு போயிட்டாரு. ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரின்னு ஆடல. ஸோ வந்துட்டு இப்பதான் ரோக்கோவை திரும்ப பார்க்க போறோம் நம்ம. நம்ம அப்படியே வழக்கம் போல பிளேயிங் லெவன்ல இருந்து போவோம். என்ன எதிர்பார்க்கிறோம் பிளேயிங் லெவன் சொல்லுங்க. ரோக்கோ தாண்டி பும்ரா உள்ள வராரு, நமக்கு அதுதான் முக்கியம். கடைசியா பும்ரா ஆமா, ஆடின ஒன் டே மேட்ச் எதுன்னா 2023 வேர்ல்டு கப் ஃபைனலா. அதுக்கப்புறம் இப்பதான் ஒன் டே ஆட போறாரு பும்ரா. அதான் அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வருது இல்லையா? அப்ப இப்ப இருந்தே கொஞ்சம் போனா தானே வரும். அதனாலதான் அதான் நம்ம தொலைநோக்கு பார்வையோட வேர்ல்டு கப்புக்கு தான் ஆடுவோம். அந்த மாதிரி பும்ரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, அப்படிதான் ஆகணும். இதான் நம்ம லைனப்ஸ் போவோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஃபிட்டு. சோ ரோக்கோ எப்படியும் ஆடிடுவாங்க. கில்லு, ரோஹித், கோலி டாப் 3, அப்புறம் ஸ்ரேயாஸ் 4, KL 5. சோ டாப் 5 பிக் இட்செல்ஃப். இங்கதான் ஆரம்பிக்குது ட்விஸ்ட். இப்போ சிவம் தூபே ஆடுவீங்களா மாட்டீங்களா, அங்கதான் கொஸ்டின் மார்க். ஏன்னா அவர்தான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ரிப்ளேஸ்மென்ட். ஆமா, ஹர்திக்கும் இல்ல. ஹர்திக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நிதிஷுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அஷித் ராணாவும் இல்லல்ல. இல்ல. இப்ப நம்பர் 6 ஸ்பாட் வந்து உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ரெண்டு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஆட போறீங்களா, இல்லனா சிவம் துபே ஆட போறீங்களா? அதுதான் உங்களுக்கு क्वेश्चन மார்க். ஏன்னா அக்சர் வாஷி ரெண்டு பேரும் ஆடுனீங்கன்னா 6 and 7ல ஸ்லாட்டிங் பண்ணிடலாம். இல்ல எனக்கு ஒருத்தர் போதும்னா சிவம் துபே 6ல ஆடணும். ஆனா என்ன பிரச்சனை வரும்னா, உங்களுக்கு சிவம் துபே வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பவுலிங் கொடுக்க போறது இல்ல. மேபி அங்க இங்க ஏதாவது ஒரு 2-3 ஓவர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் மார்க் இருக்கு. அவங்க எப்படி பண்றாங்கன்றது பாக்கணும். ஏன்னா அக்சரோட பவுலிங் அண்ட் பேட்டிங் ஃபார்மே ரொம்ப நல்ல ஃபார்ம்லாம் இல்ல, மோசமா தான் இருக்கு. வாஷியும் பவுலிங் பெருசா யூஸ் பண்றது இல்ல. சோ இந்த விஷயம் எப்படி அவங்க கொண்டு வர போறாங்கன்றது நம்ம பார்க்கணும். அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாஷி கண்டிப்பா ஆடிவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அதுவும் இல்லாம கம்பீர் வந்து நம்பர் 8ல ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய பவுலர் தான் யூஸ் பண்ணுவாரு. இப்போ அந்த ஆப்ஷன் இல்ல அவர் கையில. மேபி 6, 7, 8ன்னு உங்களுக்கு சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வாஷி எல்லாரையும் ஏன்னா உனக்கு அப்படி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உனக்கு ஜஸ்பிரித் பும்ரா வந்துட்டாரு. 10 ஓவர் கன்ஃபார்மா ஒரு 40 ரன் அந்த மாதிரி போடுறதுக்கு. அதுதான் சொல்றேன், 10 ஓவருக்கு 40 ரன் தான் எப்படினாலும். அந்த பக்கம் ஹர்ஷ்தீப் போட்டுருவாரு. அதனால சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா வாய்ப்பு இருக்கு. நம்பர் 8 பேட்ஸ்மேன் வித் பால் அப்படின்ற மாதிரி. அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா குல்தீப் ஆட முடியாது உங்களால. ஏன்னா 3 பேசர் ஆடிடுவாங்க. பும்ரா, குர்னூர் ஆடிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்க குல்தீப் லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அது என்ன ஆப்ஷன் போறாங்கன்னு தெரியல. அத பத்தி அவங்க கவலைப்படுறது இல்லையே. குல்தீப் எல்லாம் ஜாலியா கழட்டி விட்டுறாங்க. கண்டிப்பா ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் குர்னூர் பிரார் தான் ஆடுவாங்கன்னு தோணுது. அது இல்லாம பிரசித் வேற இருக்காரு. பிரசித் ஆமா தெரியல. ஹர்ஷ்தீப் உட்கார வச்சுட்டு பிரசித் ஆடுறது கூட வாய்ப்பு. லெஃப்ட் ஆர்ம் சீமர்ல மேபி எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் ஆடுவாங்கன்னு தோணுது. குர்னூர் பிராரும் பும்ரா 100% கன்ஃபார்ம். சோ அந்த ஹர்ஷ்தீப் ஸ்பாட் மட்டும் ஹர்ஷ்தீப் எனக்கு தெரிஞ்சு ஆடிடுவாங்க. சரி, இது கொஸ்டினபிள்னு பாத்தீங்கன்னா அந்த 6, 7, 8 தான். நீங்க எப்படி போறீங்கன்றத பொறுத்து. உங்களுக்கு 8ல கண்டிப்பா குல்தீப் வேணும், அந்த ஆப்ஷன் வேணும்னா இவங்க 3 பேர்ல யாராவது 2 பேர் தான் ஆட முடியும். அதுதான் உண்மை. ஆனா அக்சர் பட்டேலோட ஃபார்ம் ரொம்ப மோசமா இருக்கு. அவரை இன்க்ளூட் பண்ணி 6, 7ல வச்சுட்டு 8ல குல்தீப்பை போட்டீங்கன்னா உண்மையா கேட்டா KL ராவோட பேட்டிங் முடிஞ்சுதான் நம்பர் 5ஓட. அதுக்கப்புறம் பேட்டிங் இல்லாத மாதிரி தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. மேபி பேர்ல தெரியல, ஆனா கிரவுண்ட்ல பெருசா தெரியாது. எந்த பக்கம் போறாங்கன்னு பாக்கணும். சிவம் தூபேவுமே ஒன் டேல பெருசா யூஸ் பண்ணது இல்ல. அவங்க ஒன் டேக்கு எப்படி ஆட போறாங்கன்றதும் தெரியல. வாஷியுமே ரொம்ப கொஸ்டினபிள். உண்மையே சொல்லணும்னா நம்பர் 5ஓட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியல. சிவம் துபே லாஸ்ட் 2 or 3 மந்த்ஸா ஒன் டே தான் ஆடிட்டு இருக்காரு. என்ன T20 ஃபார்மட்ல ஆடுறாரு அவர், அவ்வளவுதான். அவர் ஒன் டே தான் ஆடிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் புதுசு இல்ல அவருக்கு. சோ டெஸ்ட் மேட்ச் அவ்வளவுதான். அதான் புதுசு இல்ல. வாஷியுமே நீ வந்து பெருசா லாங்கர் ஃபார்மட்ல ஆட விட்டனா ஓரளவுக்கு டீசென்ட்டா பேட்டிங் ஆடுவாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு வாஷியே ஆடலாம். இல்ல நீங்க 6, 7, 8 தூபே, வாஷி, அக்சர் ஆட்டீங்கன்னா நீங்க வாஷி ஓவர்ஸ் போட்டே அவன்ற நிலைமை வந்துடும். ஏன்னா அக்சர் வாஷி சேர்ந்து 20 ஓவர் போடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க அப்படி யூஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு 6, 7ல யாராவது ஒருத்தர் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கம்பீர் 8ல பேட்ஸ்மேன் பாப்பாரு. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. குல்தீப் உட்கார வச்சு ஆடிடுவாங்களோ இவங்கள அப்படின்னு பயமா இருக்கு. வாய்ப்பு இருக்கு குல்தீப் உட்கார வைக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பண்ணிருக்காங்க. அதனால புதுசு இல்ல. அவர் குல்தீப்புக்கே இது புதுசு இல்ல, அவருக்கே பழகி இருக்கும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ஆடிடுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா அக்சர் பட்டேல் ஆர் வாஷி at 6, அக்சர் at 7 இது ஆடுறது பெட்டர். நான் சிவம் துபேக்கு இப்ப போக மாட்டேன். அப்படி ஆடிட்டு நீங்க குல்தீப்பையும் ஆடிடலாம். குல்தீப் 8, அப்புறம் 9, 10, 11 நம்ம சொன்ன மாதிரி 3 பேசஸ். இதுதான் ஐடல் 11 இருக்கும்.
சரி, இந்தியாவுக்கும் வேற ஆப்ஷன்ஸ் இல்ல பெருசா. இது இல்லாம 2 பேசர் வெளியே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அது இல்லாம பிஷ்னா இருக்காருன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். பிஷ்னா இருக்காரா? பிஷ்னா ஆமா, இங்க வருண் இல்லையே. சக்கரவர்த்தி ரீப்ளேஸ்மெண்ட்ல பிஷ்ணா இருக்காரு, வருண் சக்கரவர்த்தியா? வருண் சக்கரவர்த்தி அது T20 ஆமா ஆமா, ஜிம்பாப்வே 2 இல்லையா? இங்கே இருக்காரா? இங்கே 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 இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தேன். பிரின்ஸ் யாதவும் இல்ல பிஷ்ணாயும் உள்ள இங்கே வந்தாங்கன்னு பார்த்தேனே. அதான் பிரின்ஸ் யாதவ் வந்து ஹர்ஷித் ராணாக்கு பதிலா இங்கே உள்ள வந்திருக்காரு. வருண் மேபி சக்கரவர்த்தி அது பதிலா T20 ஜிம்பாப்வே ஜிம்பாப்வே டூர்ல T20ல ரவி பிஷ்ணாய் வந்திருக்காரு. இங்க ஆமா, வருண் சக்கரவர்த்தியே இங்க இல்லையே ஓடிஐல. மேபி ஜிம்பாப்வே டூருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ம். சோ அதுதான். ம். அதான் இங்க அப்படி வந்து இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு இல்ல உங்களுக்கு. நம்பர் 6 இங்க வெளியே வந்து இஷான் கிஷனு, உனக்கு பிரசித் கிருஷ்ணா, பிரின்ஸ் யாதவ் 3 பேர் உட்காந்துருக்காங்க. இன்னொன்னு யாரு? ஆமா. சிவம் துபே. 4 பேர் வெளியே உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான். உனக்கு எங்க வருண் நீங்க சக்கரவர்த்தி இடம் இருக்கு? 15 பேர் தானே நீங்க ஸ்குவாடு. சிவம் துபே ஆட போறேன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா நீங்க இஷான் கிஷனே 6ல ஆடிக்கலாம். சிவம் துபே பெருசா பவுலிங்கும் கொடுக்க போறது இல்ல. இஷான் கிஷன் ஆட்டு நீங்க பியூர் 5 பவுலர்ஸ் ஆடிட்டு போங்க, வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா இஷான் கிஷன் நம்பர் 6ல போக ஆடுவாங்கன்னு மாட்டாங்க, தெரியல. அவ்வளவு தூரம் போக அந்த மாட்டாங்க எனக்கு. ஆப்ஷன் போக மாட்டாங்க. நம்ம இங்க வந்து இங்க ஒரு டீமுக்கு 11 டிஸ்கஷன் இருக்கும். அங்க ஒரு டீம் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஜாலியா. அதே T20 11 2 பேர் மட்டும் மாத்திருக்காங்க. உனக்கு ஜோ ரூட்டும் பென்டகெட்டும் உள்ள வந்திருக்காங்க. பில் சால்ட்டும் டாம் பாண்டனும் வெளியே போயிருக்காங்க. அவ்வளவுதான் சேஞ்ச். அதே bowling அவங்களுமே lineup 3 தான். ஸ்பின்னர். அதான் அவங்களுமே 3 ஸ்பின்னரோட தான் வராங்க. அதில் அவங்க ரஷீத், எல்லாம் வில் பேட்டிங் ஜாக்ஸ், ஆடுவாங்கடா. 3 ஸ்பின்னரா இருந்தாலும் அவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லியாம் டாசன். நம்ம அதான் ஆளுங்க இங்க பாலும் போட பாருங்க. மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஓடிஐல ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. T20 அளவுக்கு மோசமா இருக்காது. ஏன்னா நானும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஓடிஐ இந்தியா ஓரளவுக்கு நல்ல டீம். எப்போனா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, இப்ப அந்த பேலன்ஸ் இல்ல, அதான் உண்மை. நம்பர் 5யோட முடிஞ்சிச்சு. நீங்க 6ல இருந்து கஷ்டப்படணும் பின்னாடி. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம மேல ஓரளவுக்கு எல்லாருக்கும் கிளிக் ஆயிடுச்சுன்னா இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி, அதான் சரி, நம்ம இங்கிலாந்து பக்கம் போவோம். இங்கிலாந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பெரிய சேஞ்ச் இல்ல. அவங்க 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் என்னன்னா உங்களுக்கு பெத்தலும் டக்கெட்டும் ஓப்பனிங். பட்லர் மிடில் ஆர்டர்ல ஆடுவார் ஒன் டேல. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ரூட் வந்தாரு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ண. எனக்கு தெரிஞ்சு ப்ரூக் அதே மாதிரி தான் ஆடுவார் திருப்பி. சோ அதுவும் நல்ல சைடு தான். சாம் கரன் வேற இருக்காரு பேலன்ஸ்க்கு. சாம் கரன், வில் ஜாக்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்ல சைட். இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. மேலேயே டாப் 4லயே ஸ்கோர்ஸ் ரன்ஸ் வந்துரும். பவுலிங் தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பும்ரா 10 ஓவர் விட்டுருங்க. இல்ல, அதுக்கப்புறம் மீதி இங்கிலாந்துல 40 ஆர்ச்சர் ஓவர் என்ன பண்ண போறாங்கன்றதான் பிரச்சனை. ஆர்ச்சர் இருக்கான்ல இங்கிலாந்துல. சோ அதே அதுதான் bowling ஃபர்ஸ்ட் 10 ஓவர் தாண்டணும். தங்கு, சாம் கரன், வில் ஜாக்ஸ், அடில் ரஷீத், லியாம் டாசன். லியாம் டாசன் 6 பால் பவுலிங். வேணும்னா ஜோ ரூட் ரூட் தான், கை சுத்துவாரு. ஜோ ரூட். பெத்தல் கூட அதான் போடுவாரு. ஜோ ரூட், பெத்தலும் அதான் தான். கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கணும். கஷ்டம் தான். ரொம்ப நல்லா ஆடணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். எப்போதும் சிங்கிள் பிளேயர் பிரில்லியன்ஸ் வச்சு கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம். அவங்களுமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க இங்கிலாந்துமே. ஆனா இன்னொன்னு இருக்கு. இங்கிலாந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஒன் டேல. அந்த 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா வந்து நானும் அது இன்னொரு ஷாட்டும் பார்த்தேன். 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா லோவஸ்ட் வின்னிங் பெர்சன்டேஜ் வச்சிருக்கிறது இங்கிலாந்து தானா. ஜிம்பாப்வேக்கு மேல இருக்காங்க. சோ இங்கிலாந்துக்கு மேல ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. அப்ப பாருங்க எவ்வளவு கேவலமா ஒன் டே ஆடிட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்போ வேற மைண்ட் செட்ல வராங்க அவங்க. கரெக்டா, அவங்க இங்கிலாந்து முன்னாடியுமே அந்த 30 ஓடிஐல வெஸ்ட் இண்டீஸ் 35 ஓவர்ஸ்ல ஆல் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க ஃபுல்லா. 50 ஓவர்ஸ் கூட ஆடாமலே. அதுலயுமே அந்த எல்லாமே மேட்சுமே ப்ரூக் அந்த சீரிஸ் அடிச்சிருப்பாரு ஃபுல்லாவுமே. அவங்க 50 ஓவர்ஸ் ஆடினாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க இங்கிலாந்து கண்டிப்பா. அதான் ஐ திங்க் இந்த டீம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. மேபி அந்த டைம்ல மேபி அவங்க அந்த மாதிரி இதுவா இருக்கலாம். ரொம்ப கான்பிடன்ஸ்ல வேற வருவாங்க. T20 ஒயிட் வாஷ் வேற பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட லைன் அப்பும் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப ஒரு மாதிரி இவங்க கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்தியா அவங்க வெயிட்ஸ்க்கு மேல பஞ்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல கேமா அமையும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லன்னா கஷ்டப்படுவாங்க. அதான் லைக் அதுவும் இல்லாம இந்த ரோஹித் சர்மாக்குமே இங்கிலாந்து பிச்சர்ஸ்ல அவர் தான் 3rd மோஸ்ட் செஞ்சுரிஸ் அடிச்ச பிளேயரா. அவர் இன்னும் ஒரு செஞ்சுரி அடிச்சா செகண்ட் போயிடுவாரு. ஆமா, லைக் இங்கிலாந்து பிச்சர்ஸ்ல அவர் மேல ட்ரஸ்கோ திக்னா இருக்காரு. ஒரு செஞ்சுரி தான் டிஃபரன்ஸ். அந்த 2019 5 செஞ்சுரி அடிச்சாரு அதனால. ஆமா, அது ஒண்ணு. பிளஸ் நம்ம கிட்டயுமே இங்கிலாண்டோட லோக்கல் பேர் ஒருத்தர் இருப்பாரு. ஒன் டவுன்ல வருவாரு அவரு. சோ லோக்கல் பாய் நம்ம கிட்டே இருக்காரு. விராட் கோலி வருவாரு, பிரச்சனை இருக்காது. பிட்ச் எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ண இருக்காரு. இன்டர்நேஷனல் பிளேயர் இறக்கிருக்கோம் நாங்க. இங்கிலாந்து மட்டும் தான் வெளியூர் பிளேயர் இது பண்ணி ஆடுவாங்களா இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி. நாங்களும் ஒரு இங்கிலாந்து பிளேயர் இறக்கிருக்கோம் ஒன் டவுன்ல. ஆமா, நம்ம கிட்டே அவர். ஆனா விம்பிள்டனா போயிட்டு இருக்காரு ட்ரைனிங் வச்சே வராம. அதான் ஜார்டன் காக்ஸோட போட்டோ எடுத்துட்டு ஜாலியா இருக்காரு. பாப்போம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்தியா கொஞ்சம் பேட்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மேபி சான்ஸ் இருக்கு. பாப்போம். நீங்க இது சீரியஸ் எப்படி போகும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்தியா ஜெயிக்குமா, இல்ல 2-1 தோக்குமா, இல்ல 3-0 தோக்குமா, இல்ல 3-0 ஜெயிக்குமா? ஒயிட் வாஷ் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது.
ஒரு ஒயிட் மேட்ச் வாஷ் ஆக வச்சிருவாங்க மாட்டாங்க. கண்டிப்பா. பட் ஆனா எப்படி வேணா இங்கிலாந்து தான் சொல்லலான்றீங்க. ஃபேவரட்ஸ். நீங்க என்ன பும்ரா இருக்கனால கண்டிப்பா ஒயிட் வாஷ் ஆவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓரளவுக்கு பேட்டிங்குமே நம்ம ஒரு கேம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. சீரிஸ் ஜெயிப்பாங்களான்னு கேட்டா கொஞ்சம் கொஸ்டினபிள் தான். இல்ல சுப்மன் கில் வந்து கேப்டனா இப்பதான் ஒரு சீரிஸ் 2 சீரிஸ் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு சீரிஸ் ஜெயிச்சாரு. இப்ப திரும்ப மறுபடியும் பேக் டு லாசிங் சைடு போயிடுவாரா எப்படி? எனக்கு தெரியல. நம்ம பவுலிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. குர்னூர் பிரார் ரொம்ப நல்ல ப்ராஸ்பெக்ட். அவர் என்ன பண்றாருன்னு பாக்கணும். ரொம்ப நல்ல பேஸ் போடுவாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி. என்ன லென்த் அடிக்கிறாருன்னு பாக்கணும். மேபி ஆனா ஓரளவுக்கு பவுலிங்குமே இருக்கு. பும்ரா வந்தனால கொஞ்சம் T20 டீம் மாதிரி இல்லாம பவுலிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அதான் உண்மை. ஆனா பேட்டிங்குமே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அளவுக்கு நல்ல ஃபைட் கொடுப்பாங்க இந்தியா. பட் ஆனா சீரியஸ் ஜெயிப்பாங்களான்னு கேட்டாதான் எனக்கு தெரியல. நம்ம என்ன சொல்றது, ரொம்ப டைட்டா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. இல்ல பும்ரா பிளஸ் குல்தீப் 2 பேரும் ஆனாங்கன்னா கொஞ்சம் சான்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு. பட் இவங்க குல்தீப்பை வெளியில உட்கார வச்சுட்டாங்கன்னா ரொம்ப டவுட் தான். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல அட்டாக்கிங் பவுலரே இல்லாம தான் போவாங்க. அது பெரிய ரிஸ்க் தான் அது. சரி, நான் சான்ஸ் சரி தரேன் அப்ப இந்தியாவுக்கு. நாங்க இந்தியா 2-1 ஜெயிப்பாங்க. இந்தியா 2-1 ஜெயிப்பாங்க. பாப்போம். குல்தீப் ஆடினா நானும் அவன் இந்தியா சொன்ன மாதிரி ஜெயிப்பாங்கன்னு குல்தீப், குர்னூர் பிராரு, அக்ஸ்தீப், பும்ரா ஆடணும். எனக்குமே இந்தியா ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தான் ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து ரோஹித் கோலி வந்ததுனால பேட்டிங் பிரில்லியன்ஸ்ல ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தோணுது. இதுல பும்ரா வந்ததுனால ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கும் 2-1 இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தான் தோணுது. பார்ப்போம் நம்ம சீரிஸ் முடியும் போது என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நாங்க மேட்ச் ரிவ்யூவோட வரோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்சரஸ். பாய் பாய். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்